இன்று ஒரு நல்ல நாள். ஏனெனில் காஞ்சிபுரம் சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை தொடர்ந்து திருமுறைகளை பொருள் உணர்ந்து பயிலுகின்ற வகையில் அருமையாக பொழிவுகளை ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறது. இந்த பொழிவிலே 8ஆம் திருமுறையாக விளங்குகின்ற திருவாசகத்தினை இன்று முதற்கொண்டு மாதந்தோறும் ஒவ்வொரு பகுதியாக ஓதி பொருள் உணர இருக்கிறோம். அத்தகைய வாய்ப்பினை நமக்கு வழங்கி அருளுகின்ற ஐயா ஞானப்பிரகாசம் அவர்களுக்கு நம் எல்லோருடைய சார்பிலேயும் நன்றி தெரிவித்து, இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து, இப்பொழுது திருவாசகத்தினுடைய முதல் பகுதியாக விளங்குகின்ற சிவபுராணத்தில் முதல் 16 அடிகள் அல்லது வரிகள் அதை இப்பொழுது ஓதுகிறோம். ஓதி முடித்த உடனே முடிந்தவரை ஒரு மணி நேரத்தில் எவ்வளவு விளக்கம் பார்க்க முடியுமோ அவ்வளவு பார்க்கிறோம். இப்பொழுது ஓதல் தொடங்குகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, திருக்கழுகுன்றில் செல்வா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி. நம பார்வதிபதையே. திருச்சிற்றம்பலம். சிவபுராணம். தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியலிக்கும் வாதபூரியம் கோன் திருவாசகம் எனும் தேன். சிவபுராணம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பன் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பருக்கும் பிஞ்சகண்டன் பேய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க. பொறுத்தாரு. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி. சிவன் அவனின் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அன்பர் பெருமக்களே, இப்பொழுது ஓதப்பட்ட சிவபுராணத்தினுடைய முதல் 16 அடிகள், அதில் நாம் என்ன உணர வேண்டும் என்பதை முடிந்தவரை கொஞ்சம் நுட்பமாக ஆழமாக நாம் சிந்திக்கின்றோம். ஏனெனில் திருவாசகம் என்பது 8ஆம் திருமுறை. பலருக்கும் 8வது திருமுறை அது. அது மட்டுமல்ல, சிவபுராணத்தை ஓதுவதற்கு முன்னதாக ஒரு அறிமுக பாடலாக ஒரு பழம்பாடல், அதில் கடைசி அடி திருவாசகம் என்னும் தேன். தேனுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய உண்மையான குணம் கசப்பு.
ஆனால் நாக்கில் வச்ச முதல்ல இனிக்கும். எப்படி பச்சிளங்குழந்தைகளுக்கு இனிப்பு தடவிய கசப்பு மருந்தினை ஊட்டுகிறார்களோ, அதுபோல் திருவாசகம் ஓதுவதற்கு இனியது, உணர்வதற்கு அரியது. அப்படி உணர்ந்துட்டோம்னா அது ஞான வெப்பத்தை தரும். ஞான வெப்பம். ஏன்னா வெப்பம்தான் எல்லாவற்றுக்கும் இயங்குகின்ற ஆற்றலை தரும். உயிர் திருவடியை நோக்கி இயங்க வேண்டும் என்றால் அந்த உயிர் இருக்கக்கூடிய உடம்பில் ஒரு ஞான வெப்பம் உருவாகணும். அப்படி பொருள் உணர்ந்து ஓதுகின்ற பொழுது ஞான வெப்பம் உருவாகும். அந்த வகையில் தான் திருவாசகம் என்னும் தேன் என்கின்ற அந்த தொடர் மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். முதல் வரி, அதாவது வழக்கத்தில் வரியும்பாங்க, செய்யுளை பொறுத்தவரையில் அடி. முதல் அடியில் எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இதுக்கு என்ன பொருள்? அதான் நம்ம ஆழ்ந்து பார்க்கணும். பெருமான் நமச்சிவாய வாழ்க என்று சொல்லுகிறார். அப்போ நமச்சிவாய என்பது என்ன? வாழ்க, வாழ்த்துகிறார். வாழ்கவே அப்படி சொல்லலை, வாழ்க. அப்போ பெருமானுக்கு பக்கத்தில் இருந்து வாழ்த்துகிறார். ரொம்ப தூரத்தில் இருந்தால் வாழ்கவேன்னு ஏகாரம் பாடலாம். பெருமானுக்கு பக்கத்தில் இருக்கிறார். அப்போ நமச்சிவாய என்பது யாரை குறிக்கிறது என்றால் சிவபெருமானை குறிக்கிறது. அப்போ சிவபெருமானுடைய பெயர் என்ன? அவரே சொல்வது போல, ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளை இனம் கொட்டாமோ அப்படிங்கிறார். 1000 பெயர்களில் மிக பொருத்தமான, மிகச்சிறந்த, மிக தலையாய பெயர் என்பது நமச்சிவாயம். அதனால் நமச்சிவாய பக்கத்தில் நமச்சிவாய வாழ்க என்று பெருமானை வாழ்த்துகிறார். இந்த வாழ்த்துதல் என்பது வாழ்த்துதல் அல்ல, மனித இனத்தில் வாழ்த்துவது போல வாழ்த்துதல். வாழ்த்துதல் இந்த இடத்துல வணங்குதல் என்று தான் பொருள். இறைவனை வணங்குகிறார், நமச்சிவாய என்று அழைத்து வணங்குகிறார். ஏன் வணங்குகிறார் அப்படின்னா அடுத்த வரியில் நமக்கு பொருள் வழங்குகிறார். நாதன் தாழ்வாழ்க. ஏன் அவனை நாதன் வணங்குகிறார்? நாதன்னா தலைவன் அர்த்தம். உயிர்களுக்கு தலைவன் சிவபெருமான் ஒருவனே, அவன்தான் தலைவன். எனவே அவனை என்ன சொல்லுகிறார் என்றால் நாதன் தாழ்வாழ்க. அவன்தான் சிவபெருமான் தான், நமச்சிவாயன்தான் நம்முடைய உயிர் தலைவன். அவனுடைய திருவடி வாழ்க என்று வாழ்த்துகிறார். அவன் எப்படி தலைவனாக ஆகிறான் என்பது ஒரு கேள்வி. அதை ஆழ்ந்து பார்த்தோன்னா அந்த நாதன் என்ற சொல் நாதம் என்ற சொல்லிலிருந்து வந்தது. நாதத்தை உடையவன் நாதன். இப்போ நாதம் என்பது என்ன என்றால் இறைவன் இந்த உயிர்கள் ஆணவ கட்டிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு உதவியாக இறைவன் படைத்து கொடுக்கக்கூடிய 36 தத்துவங்கள். அதில் முதல் தத்துவம் நாத தத்துவம். இந்த நாதம் என்ன என்பதை நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். எனவே நாதம்தான் 36 தத்துவங்களில் முதன்மையானது. எது முதன்மையோ அதுதான் தலைமை. எனவே நாத தத்துவத்தின் வாயிலாக வெளிப்படுகின்ற நாதனாகிய பெருமான்தான் முதன்மையானவன். அவன்தான் உயிர்களுக்கு தலைவன். எனவே அவனை வாழ்த்துகிறார். அந்த இறைவன் யார், அந்த தலைவன் யார் என்றால் அவன்தான் நமச்சிவாயன் என்று நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். நமச்சிவாயன் என்ற பெயர் எப்படி அவனுக்கு பொருத்தமாக அமைகிறது என்பதை நம்ம எண்ணி பார்க்கணும். நமச்சிவாயம் என்பதில் ஒரு நுட்பம் இருக்கிறது. இச்சு இருக்கிறது இடையில். நம இல்லையா, சிவைய, நமச்சிவைய, இச்சு வருகிறது. இச்சு இருந்தால் அது திருப்பெயர், இச்சு இல்லை என்றால் அது மந்திரம். இதுதான் வேறுபாடு. அப்போ இச்சு இருக்கிறதுனால இது மந்திரம் அல்ல. அதுக்காக மந்திரத்தினுடைய பலனை தாராதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா திருப்பெயர் அதை செய்யும்.
எனவே அந்த வகையில் நமச்சிவாயம் என்பதுதான் பெருமானுக்குரிய திருப்பெயர். அது எப்படி அமைந்திருக்கிறது என்றால், மொத்தமே பொருள் 3. என்ன பொருள்? இறைவன் ஒருத்தன் இருக்கிறான். நம்மை பொறுத்தவரையிலும் அந்த இறைவன் சிவபெருமான் தான். உயிர் என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் நாம் இந்த இறைவனை அடைய வேண்டும். ஆனால் அடைய விடாமல் தடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் ஆணவம். அப்போ சிவன், உயிர், ஆணவம் என்று 3 பொருள்கள். இந்த 3 பொருள்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயல்பு இருக்கிறது. இயல்பு இன்றி பொருள் இல்லை, பொருளின்றி இயல்பு இல்லை. அப்போ சிவனுக்கு என்ன இயல்பு என்றால் ஞானம். உயிருக்கு என்ன இயல்பு என்றால் இச்சை. ஆணவத்திற்கு என்ன இயல்பு என்றால் அறியாமை. இறைவன் ஞான இயல்பை உடையவன் என்பதனால் அவன் ஞானி, இயற்கை ஞானி. ஆணவம் அறியாமை உடையது என்பதால் ஆணவம் என்பது ஒரு அறியாமை பொருள், ஒரு சடப்பொருள். எனவே ஞானம், ஞானி ஞானமாக இருப்பான், ஆணவம் அறியாமையாக இருக்கும், தனித்து இருக்கும். ஆனால் உயிரால் தனித்திருக்க இயலாது. ஏனெனில் அதனுடைய இயல்பு இச்சை. இச்சை என்பது இச்சித்தராகத்தான் இருக்கும். இச்சித்தல் என்பது இன்னொரு பொருளை விரும்புதல், விரும்பி அடைதல், அடைந்து அனுபவித்தல். ஆனால் உயிர் ஒருபொழுதும் தனித்திருக்காது. என்றைக்கு உயிர் உண்டோ அன்றே அது ஆணவத்தை இச்சித்து சார்ந்ததும் உண்டு. இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான நுட்பமான செய்திகள். என்றைக்கு உயிர் உண்டோ அன்றைக்கே அந்த உயிர் தன்னுடைய இச்சையினால் ஆணவத்தை இச்சித்து சார்ந்ததும் உண்டு. இப்படித்தான் ஆணவம் உயிருக்கு வந்தது. ஆணவத்தினுடைய இயல்பு அறியாமை என்பதனால் சார்ந்ததன் வண்ணமாகும் உயிர் இப்பொழுது அறியாமை வயப்பட்டு விட்டது. இந்த இடத்துல நுட்பமாக புரிந்து கொள்ளணும். உயிருக்கு இயல்பாக அறிவு கிடையாது, உயிருக்கு இயல்பாக அறியாமை கிடையாது. உயிருக்கு அறிவு இருக்கிறது, அறியாமை இருக்கிறது என்று சொன்னால் அது சார்பு அறிவு, சார்பு அறியாமை. அதை புரிந்து கொள்ளணும். சார்ந்ததைத்தான் நீக்க முடியும், இயல்பாக இருக்கிறதெல்லாம் நீக்க முடியாது. எனவே உயிருக்கு இயல்பு இச்சை, அதை நீக்க முடியாது. இச்சையினால் ஆணவத்தை சார்ந்து விட்டது, அது அறியாமை. அந்த அறியாமையை நீக்க முடியும், அதை நீக்கி ஆகணும். ஏனெனில் அறியாமைதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம். இதெல்லாம் மிக உயர்ந்த நுட்பமான தத்துவ செய்திகள். எனவே இந்த உயிர் ஆணவத்திலிருந்து விடுபடணும். பெருமான் என்ன செய்கிறான் என்றால் அதற்குரிய ஒரு வழியை செய்கிறான். அந்த வழிதான் இந்த உலகத்தை படைத்து கொடுப்பது. இப்பொழுது நமக்கு சொந்தமாக ஒரு கார் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அது நம்முடைய வீட்டிலே தான் இருக்கிறது. அந்த காரிலே பழுது ஏற்படும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பழுது நீக்குகின்ற இடத்திற்கு காரை அனுப்பணும். அந்த இடத்துக்கு காரை சொந்தக்காரை நாம தான் ஓட்டிக்கிட்டு போகணும். இதைத்தான் பெருமான் செய்கிறான். பரத்திலே இறைவன் இருக்கிறான், பரவலில் உயிரும் ஆணவமும் இருக்கின்றன. அந்த பரவலில்தான் உயிர் ஆணவத்தை பற்றியது. இந்த பழுதினை அங்கே வைத்து நீக்க முடியாது. அதற்காக பெருமான் என்ன செய்கிறான்? அந்த பரவல்ல வியாபகத்தில் தன்னுடைய உடைமை பொருளாகிய மாயையை கொண்டு இந்த உலகத்தை படைத்து உயிர்களுக்கு உடம்பையும் கொடுத்து உலகத்திற்கு அனுப்புகிறான். அதுதான் பிறவி. அந்த பழுது நீக்குவதற்காக பெருமானும் உடனாக உலகத்திற்கு வருகிறார். ஆணவமும் என்ன செய்கிறது? முன்பு போல தன்னுடைய மறைப்பாற்றலை காட்ட முடியாததனால் அதுவும் கீழே இறங்கி வருகிறது, உயிரை கீழ் நோக்கி செலுத்துவதற்காக.
இப்போ என்ன ஆகிறது என்றால், பரத்தில் உள்ள சிவம் உலகத்திற்கு வருகின்ற பொழுது சிவனாக, சிவம் அல்ல சிவனாக, சக்தியாக வருகிறது. அந்த சக்தி இரண்டு கூறுகள் உடையது. ஒன்று அருட்சக்தி, இன்னொன்று நடப்பு சக்தி. அப்ப சிவம் என்ற ஒரு பொருளே சிவன், அருட்சக்தி, நடப்பு சக்தி என்று மூன்றாக ஆகிறது. உயிர் என்பது உலகத்திற்கு வருகின்ற பொழுது தனித்து வரவில்லை, ஏற்கனவே ஆணவத்தோடு அது சார்ந்திருக்கிறது, அதோடு தான் வருகிறது. ஆனால் கூடவே மானிட சட்டை தாங்கி வருகிறது. இது மாயை, மாயா காரியம். அப்போ உயிர் வருகின்றது மாயா காரியத்தோடு தான் கீழே வருகிறது. ஆணவமும் கீழே இறங்கி உயிரை கீழ் நோக்கி செலுத்துகிறது. இப்போ பொருளை பார்த்தீங்கன்னா, இறைவன் ஒரு இறைவன் சிவம் மூன்றாக வருகிறது. சிவன் சி, சக்தி ரெண்டு, அருட்சக்தி வனப்பு, நடப்பு சக்தி ந. இப்போ சி என்ற ஒன்றே என்ன ஆகிறது? சி வ ந என்று ஆகிறது. உயிர் ஏன்னா யாப்பு, கட்டப்பட்ட உடம்பு, அப்போ உடம்போடு சேர்ந்து வருகிறது. அது எதற்காக என்றால் மறைப்பு, ஆணவத்தை நீக்கிக் கொள்வதற்காக. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா, இறைவனை குறிக்கக்கூடிய உயிரை குறிக்கக்கூடிய உ, ஆணவத்தை குறிக்கக்கூடிய இம். இதுதான் அடிப்படை எழுத்துகள். இப்போ கீழே இறங்கி வருகின்ற பொழுது திருமூலருடைய வாக்கின்படி என்ன ஆகிறது என்று சொன்னால், அ இ உ ஏ ஓ என்று 5ஆக ஆகின்றன. இது வியப்பாக இருக்கலாம், திருமந்திரம் அப்படித்தான் சொல்லுகிறது. இந்த அ இ உ ஏ ஓ, இந்த 5 தான் முதலில் எழுத்து எழு மந்திரம். எழுத்து எழு 5 எழுத்து, இதுதான் முதல்ல. அப்புறம் காலப்போக்கில் வளர்ச்சி அடைந்து சொற்கள் பயன்பாட்டுக்கு வருகின்ற பொழுது இந்த 5 எழுத்துகளும் 5 சொற்களாக மாறுகின்றன. அதான் முன்னால் சொன்னது போல சிறப்பு, வனப்பு, யாப்பு, நடப்பு, மறைப்பு என்பன. இந்த 5 சொற்களுடைய முதல் எழுத்துக்கள் சேர்ந்து தான் சிவைய நமை என்பது. ஆனால் உலகத்துக்கு வருகின்ற பொழுது உலகத்தில் உயிருக்கு உடம்பு இருக்கிறது, அந்த உடம்பை கொண்டு வினையாற்றுகிறது, வினைப்பயனை அனுபவிக்கிறது, வினைப்பயனை அனுபவிக்குமாறு சக்தி செய்கிறாள் இறைவனுடைய ஆணைப்படி. இந்த வகையில் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம வந்துடும். அப்போ நம சிவைய, இவை எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். அதனால் நமக்கு நமச்சிவாயன் என்று பெயர். இதைத்தான் உணர்ந்து மணிவாசக பெருந்தகை எடுத்த உடனேயே நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்று வாழ்த்துகிறார். இதெல்லாம் இன்னும் நுணுகி பார்த்தோம்னா நிரம்ப செய்திகளை பார்க்கலாம். வள்ளலாருடைய அகவலில் நிரம்ப செய்திகள் இருக்கின்றன. அதுக்கு அடுத்தாற் போல 2வது வரி, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுதுன்னா ஒரு நொடி பொழுது. நம்முடைய பழைய கணக்கு மணி, நிமிடம், நாழிகை, நொடி என்றெல்லாம் பிரிக்கிறோம். அந்த நொடி தான் இமைப்பொழுது என்பது. இயல்பாகவே கண்கள் இமைப்பதும் இயல்பாகவே கை நொடிப்பதும் ஒரு மாத்திரை போது என்று இலக்கணம் பேசுகிறது. அந்த மாத்திரை போது தான் இமைப்பொழுது. அந்த ஒரு நொடி பொழுது கூட பெருமான் மணிவாசக பெருந்தகை சொல்கிறார், தன்னுடைய நெஞ்சை விட்டு நீங்காதவன் என்று பேசுகிறார். அது அவருக்கு மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுக்கும் வருது. இறைவன் மொழி அடிப்படையில் இல்லை, இன அடிப்படையில் இல்லை, எந்த வேறுபாட்டையும் கருதாமல் எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலேயும் ஒரு நொடி பொழுது கூட நீங்காதவனாக இருக்கிறான். ஒரே ஒருவன்தான், ஆனால் எல்லா உயிர்களிலும் அவன் நீங்காதவனாக இருக்கிறான். பின்னால் அந்த வழக்கத்தை கொடுக்கிறார். ஏன், எதற்காக அப்படின்னு கேள்வி கேட்டால் பதில் தெரியும். இறைவன் தன்னுடைய ஞான ஆற்றலை கொண்டு இந்த உயிர்களெல்லாம் உய்தி பெற வேண்டும் என்பதற்காக அந்த பெருமான் தன்னுடைய அருளினால் எல்லா உயிர்களோடும் எப்பொழுதும் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான். அவன் ஒன்றாக இல்லை என்றால் நம்மால் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவன் வேறாக இல்லை என்றால் நம்மால் ஞானத்தை பெறவே முடியாது. அவன் உடனாக இல்லை என்றால் நாம் அனுபவத்தை பெறவே முடியாது.
எனவே அனுபவம் பெறுவதற்காக, இருப்பதற்காக, ஞானத்தை பெறுவதற்காக பெருமான் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறார். அப்படி இருப்பது இருந்து கொண்டே இருத்து, ஒரு நொடி கூட அதிலிருந்து அவன் விலகுவது கிடையாது. அந்த கருத்தைத்தான் சொல்கிறார். எமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று பேசுகிறார். அதை அடுத்து 3வது வரியை பார்த்தீங்கன்னா, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. அருமையான கருத்து. நான் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பொருள் வழங்கிடும். கோ கழி ஆண்ட இலக்கண குறிப்பு சொல்கிறதா இருந்தால் இது என்ன சொல்லணும்? உம்மைத்தொகை என்று சொல்லணும். உம்மைத்தொகை இதில் எந்த நூலிலையும் இந்த குறிப்பு கிடையாது. கோவும் கழியும் ஆண்ட என்று அதற்கு பொருள். கோவையும் கழியையும் ஆண்ட. இப்போ கோ என்றால் பசு, பசு என்றால் உயிரை குறிக்கும் குறியீட்டு சொல். கோ என்பது உயிரை குறிக்கும். கழி கழிவு, உயிரிடமிருந்து இருக்கக்கூடிய ஒரு கழிவு பொருள் இருக்கு, அது கழியணும் அல்லது கழிக்கணும். அந்த பொருள் எது என்றால் ஆணவம். எனவே பெருமானை என்ன செய்கிறான்? உயிர், இந்த இடத்துல ஒரு நுட்பமான கருத்து இருக்கிறது. உயிர் தானே இயங்குகின்ற பொருள்தான், ஆனால் இறைவனுடைய துணை இல்லாமல் அதனால் இயங்க இயலாது. ஆணவம் ஒரு சடப்பொருள், அதுவும் தானே இயங்க இயலாது, இறைவனுடைய அருளால் தான் அது இயங்குகிறது. எனவே தான் என்ன செய்கிறான்? கோவையும் கழிவையும் அவன் ஆடுகிறான். கோ கழி ஆண்ட குருமணி. அந்த குருமணிங்கிற சொல்லு தான் இதுக்கு இப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகிறது. குரு என்ன செய்கிறாரு? ஞானத்தை அருளுகிறார். ஞானத்தை பெற பெற அறியாமை அகன்றுவிடும். எனவே இந்த இடத்துல கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க. குருமணி என்று யாரை சொல்கிறோம் என்றால் தலையாய குரு, ஞான குரு. உலகத்தில் எத்தனையோ குருமார்கள் இருப்பார்கள். அதாவது குறிப்பாக சைவத்தில் வித்யாகுரு, தீட்சாகுரு என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவர்களாம் ஒரு வகையில் தான் வழிகாட்டுவார்கள். ஆனால் அவர்கள் முழுமையாக அனுபவ ஞானத்தினை தர முடியாது. அப்படி அனுபவ ஞானத்தினை நம்முடைய பெருமான் தான் தருகிறார். அதனால தான் சொல்ல குருமணி என்று அந்த பெருமானை வாழ்த்துகிறார். எனவே கோவாகிய உயிரையும் கழிவாகிய ஆணவத்தையும் ஆண்டு அந்த உயிர்களுக்கு ஞானத்தை வழங்கி அந்த உயிர் ஆணவ பிடிப்பிலிருந்து விடுபெறுமாறு செய்கிறார். அந்த நிலைக்குத்தான் குருமணி என்று பெயர். எனவே கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க. அதை அடுத்து 4வது வரியிலே ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று விளக்குகிறார். ஒரு அரிய சொல்லாட்சி. ஆகமம் என்பது ஒரு தூய தமிழ் சொல். எப்படி கோ என்பது பசு என்ற பொருளை தந்து உயிரை குறிக்கிறதோ, அதுபோல ஆ என்பதும் பசு என்ற பொருளை தந்து உயிரைத்தான் குறிக்கும். எனவே ஆ என்றால் இங்கே உயிர் என்று பொருள். கமம் என்ற சொல் ஒரு உரிச்சொல். தொல்காப்பிய உரியியல் வருகிறது. அது கமம் நிறைந்து இயலும் என்று அந்த சூத்திரம் சொல்கிறது. அப்போ கமம் என்ற சொல்லுக்கு நிறைவு என்று பொருள். இந்த கமத்திலிருந்து வருவதுதான் காமம், இந்த கமத்திலிருந்து வருவதுதான் காதல். காதல் நிறைவு தரும், காமம் நிறைவு தரும் உரிய முறையில் நோக்கினார். அதே காமம் தான் இங்கே கமமாக இருந்து ஆவோடு சேர்ந்து ஆகமம் ஆகிறது. அதுக்கு என்ன பொருள் என்றால் உயிர் குறைபாடு உடையது. குறைபாடு உடைய உயிர் நிறைவு பெறுவதற்குரிய வழிவகைகளை சொல்லுகின்ற நூல் எதுவோ அதுதான் ஆகமம். அந்த கருத்தை தான் இங்கே சொல்லுகிறார், ஆகமம் என்று சொல்லுகிறார். அப்போ உயிருக்கு என்ன குறை? அறியாமை குறை. எதனால் வந்தது? ஆணவத்தை இச்சித்ததனால் வந்தது. அது நீக்கிக் கொள்ளணும். அப்போ நீக்கி கொண்டால்தான் நிறைவு அடைய முடியும். இன்னொரு வகையில் பார்த்தா ஒளி வந்தால் இருள் போகும், ஞானம் வந்தால் அறியாமை நீங்கிவிடும். எனவே ஞானம் என்பது நிறைவு, அறியாமை என்பது குறைவு. எனவே ஞானத்தை பெருமான் தந்து அறியாமையை நீக்குகிறார். அப்படி நீக்கினால் உயிர் நிறைவு அடைந்துவிடும். அந்த நிறைவு அடைவதற்குரிய வழிவகைகளை சொல்கின்ற நூலுக்கு ஆகமம் என்று பெயர். எனவே பெருமான் ஆகமம் ஆகி நிற்கிறார். ஏனெனில் சொற்களெல்லாம் சடம், சொற்களெல்லாம் மாயையிலிருந்து வந்தவை. எனவே சடம் தாமாக இயங்கா.
எனவே பெருமான் என்ன செய்கிறான்? அவற்றோடு ஒன்றாக இருக்கணும். அப்படி இருக்கிறான். அதைத்தான் ஆகமம் ஆகி நின்று என்று பேசுகிறார். அப்படி நின்று என்ன செய்கிறானா? அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று வாழ்த்துகிறார். அன்னிப்பான்னா என்ன பொருள்? தேன் போல இனித்தல், அதுதான் அன்னித்தல் பேர். இனிக்கிறான். அப்ப எப்படி ஆகமம் ஆகி நின்று அந்த ஆகமத்தின் வழி நடக்கின்ற உயிர்களுக்கு அவன் எப்படி இருக்கிறான்? அன்னிப்பவனாக இருக்கிறான், இனிமை தருகின்றவனாக இருக்கிறான். எல்லோருக்கும் தெரிந்த செய்தி, நோய் நீங்க வேண்டும் என்றால் மருந்து வேண்டும். மருந்து உரிய மருந்தினை உரிய முறையில் உரிய நேரத்தில் கொடுத்தால் நோய் நீங்குவது போல இறைவன் ஞானத்தை தருகின்ற போது நம்முடைய அறியாமை நீங்குகிறது. அப்படி நீங்கினால் அந்த உயிருக்கு இனிமைதான். அந்த இனிமையை தருகின்றவனாக பெருமான் இருக்கிறான். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. தாழ் என்பது திருவடி. 5வது வரி அடுத்து ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. ஏகன் என்றால் ஒருவன், அநேகன் என்றால் பற்பலன். அதுக்கெல்லாம் கணக்கு வழக்கை சொல்ல முடியும். எண்ணிலி எத்தனை உருவங்களை வேண்டுமானாலும் பெருமான் எடுப்பான். ஏனெனில் உலகத்தில் உள்ள உயிர்களை எண்ணி சொல்லி யாராலும் முடியாது, யாருக்கும் தெரியாது. எத்தனை உயிர்கள் வீடு பேறு பெற்றாலும் வீடு பேறு பெற வேண்டிய உயிர்கள் இருந்து கொண்டே இருக்கும். எனவே தான் உயிர்கள் பல 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 பல. அந்த எல்லா உயிர்களிலும் பெருமான் எப்படி இருக்கிறான்? ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான். எனவேதான் அவன் பரத்திலே ஏகனாக இருக்கிறான். உயிர்களுக்காக 5 வயதில் ஆற்றுவதற்காக கீழே இறங்கி வருகின்ற பொழுது எத்தனை உயிர்கள் உண்டோ அத்தனை இறைவனாக அவன் மாறுகிறான். அதைத்தான் இங்கே ஏகன் அநேகன் என்று பேசுகிறார். அப்படி அநேகனாக அவன் ஆகவில்லை என்றால் நம்மால் உய்தி பெற இயலாது. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க என்று வாழ்த்துகிறார். அதை அடுத்து 6வது வரியிலே வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடிவெல்க என்று பேசுகிறார். வேகம் கெடுத்தாண்ட. வேகம் எப்போ வருது? புரிதல் சரியில்லை என்றால் வேகம் வரும், புரிதல் இல்லை என்றால் பரபரப்பு வரும். அப்போ வேகம் என்பது நேரடியாக பரபரப்பு என்றாலும் அதுக்கு காரணமான அறியாமையை அது குறிக்கும். அந்த அறியாமையை கெடுத்து ஆண்ட வேந்தன் அப்படி என்று சொல்லுகிறார். இந்த வேந்தன் என்று சொல்லுவோம், அருமையான சொல்லு. வேய்தல், கூரை வேய்தல். இந்த வேய்தலுக்கு கீழத்தான் நாம் இருக்கிறோம். கூரை என்று ஒன்று இல்லை என்றால் அதுக்கு கீழே நம்ம நிற்க முடியாது. அதில் உலகத்தில் உயிரினங்கள் வாழ வேண்டும் என்றால் அரசன் கூரையாக இருக்கிறான். எனவேதான் அவனுக்கு வேந்தன் என்ற பெயர் வந்தது. உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் வேந்தன் அரசன். ஆனால் எல்லா உயிர்களுக்கும் வேந்தன் இறைவன் ஒருவனே. எனவேதான் சொல்லுகிறார் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க என்று சொல்லுகிறார். 5 வரிகளில் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தினார். அதற்கு பிறகு ஒரு 5 வரிகளில் வெல்க வெல்க என்று அவனை போற்றுகிறார். 7வது வரி பிறப்பு அறுக்கும் பிஞகன் தன் பெய்கடல்கள் வெல்க என்று போற்றுகிறார். பிறப்பு அறுக்கும் பிஞகன். அது எப்படி பிறப்பு அறுக்கிறது? பிறப்பு ஏன் வருகிறது என்பதை எண்ணி பார்க்கணும். மானிட பிறப்பு என்பது உயிர் ஞானம் பெறுவதற்காக. ஞானத்தை பெறாமல் பிறவி நோக்கம் அடைய முடியாது. பிறவியினுடைய நோக்கமே உயிர் ஞானம் பெற வேண்டும் என்பதுதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ ஞானத்தை யார் தர முடியும்? இயல்பான ஞானி தான் ஞானத்தை தர முடியும். இயல்பான ஞானி இறைவன் ஒருவனே. அவ்வளோதான். உலகத்தில் எவரும் ஞானகுரு இல்லை. நன்றாக உள்வாங்கிக் கொள்ளணும். யார் யாரோ குரு குரு என்றெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆழ்ந்து பார்த்தீர்கள் என்றால் யாரும் குரு இல்லை. இறைவன் ஒருவனே குரு. நம்முடைய சித்தாந்த சாத்திரம் சொல்லுகிறது, இறைவன் 2 வகையில் குருவாக வருவான். ஞான குருவாக
மாணிக்கவாசகருக்கு எப்படி வந்தான்? அவனே மானிட சட்டை தாங்கி கொண்டு வந்தான். இந்த மாதிரி வருவதற்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். பறைநிலையில் இருக்கக்கூடிய பெருமான் வருவது. அதனால இந்த ஞானகுரு அந்த பறைநிலைக்கு உரியது. சம்புபட்சம் என்று சொல்லுவார்கள். சம்புபட்ச குரு. இப்ப நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் திருக்கைலாய பரம்பரையில் வருகின்ற திருவாவடுதுறை ஆதீனம் போன்ற அந்த பீடத்தில் எழுந்தருளி இருப்பவர்கள், இவர்களுக்கு சம்புபட்ச குரு என்று பெயர். எனவே குரு ஒருவன்தான், இறைவன்தான். அவன் அதாவது சம்புபட்சமாக வரலாம் அல்லது அணுபட்சமாக வரலாம். அப்படி வந்து என்ன செய்கிறான் என்றால், பிறப்பை அறுக்கிறான். பிறப்பு என்பது என்ன என்று நம்ம பார்க்கணும். உலகத்தில் உயிர் உடம்போடு சேருவது பிறப்பு, உடம்பை விட்டு பிரிவது இறப்பு. உயிருக்கு நிரந்தரமாக உடல் இல்லை. ஏனியில் உடம்பு என்பது ஏணி போல. ஏணியை பயன்படுத்தி ஏறிவிட்டால் அதற்கு பிறகு ஏணி தேவையில்லை. ஆனால் அந்த ஏணி நல்ல ஏணியாக இருக்கணும். அந்த ஏணியை சரிவர பயன்படுத்தணும். இல்லைன்னா என்ன ஆகுன்னு கேட்டால், ஒவ்வொரு முறையும் புது புது ஏணி தேட வேண்டியதாக இருக்கும். அந்த வகையில் தான் உயிர்களுக்கு பல பிறவிகள் தேவைப்படுகின்றன. உயிர்கள் அறியாமையில் கிடக்கின்ற உயிர்கள் அறிவு பெற வேண்டும் என்றால் முதலிலே சட அறிவு பெறணும். சட அறிவு என்பது 50 அறிவு. காற்று தொடு உணர்ச்சியை குறிக்கும். காற்று என்பது தொடு உணர்ச்சி. அதுக்கு மேல் நீர் சுவை உணர்ச்சி. அதுக்கு மேல் பார்த்தீங்கன்னா மண் வாசனை உணர்ச்சி. அது வெப்பம் பார்த்தல் உணர்ச்சி. செவி எது வானம் கேட்டல் அறிவு, கேட்டல் உணர்வு. இந்த 5 உணர்வுகளை 5 அறிவுகளையும் ஒரு ஆன்மா பெறணும். அந்த பெறுவதற்குத்தான் புல்லாகி பூடாகின்னு மணிவாசகர் அதில் சொல்லுகிறார். ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர், மூவறிவு உயிர், நாலறிவு உயிர், ஐயறிவு உயிர், 6வது அறிவு மனித அறிவு, பகுத்தறிவு. பகுத்தறிவு என்பது நிலையானது இன்னது, நிலையற்றது இன்னது என்று தெரிந்து கொள்வது. அதுதான் மானிட இனத்திற்குரிய அறிவு என்பதை மறந்துடக்கூடாது. அந்த மாதிரி அறிவு பெற பெறத்தான் ஞானம் பெறுவதற்குரிய பக்குவத்தை, தகுதியை பெற முடியும். அந்த தகுதியை பெற்றுவிட்டால் இறைவனே ஞான குருவாக எழுந்தருளி வந்து ஞானத்தை தந்து நம்முடைய பிறப்பினை அடியோடு அறுப்பான். அந்த வகையில் தான் அவன் பிஞகனாக இருக்கிறான். பிஞகம் என்ற சொல்லுக்கு பின்னிய சடை முடியை உடையவன் என்று பொருள். இறைவனுடைய சடைமுடி பின்னல் என்பது தனித்துவம் வாய்ந்தது. இறைவனுடைய சடைமுடி கீழாகவும் மேலாகவும் இடப்பகுதியிலேயும் வலப்பகுதியிலேயும் அது இருக்கும். அதை பின்னுவது என்பது ஒரு தனி கலை. அதை பெருமான் வைத்திருக்கிறார். ஆனால் அவனுக்கு பிஞகன்னு பேர். சடைமுடி என்பது ஞானத்தை குறிக்கும். எனவேதான் பிறப்பு அறுக்க வேண்டும் என்றால் ஞானத்தை பெற வேண்டும். அந்த ஞானத்தை இறைவன்தான் தர வேண்டும். எனவேதான் பிறப்பு அறுக்கும் பிஞகன் தன் பெய்கடல்கள் வெல்கே என்று வாழ்த்துகிறார். அதை அடுத்து 8வது வரி, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்கே என்று வாழ்த்துகிறார். புறத்தார் சேயோ, அகத்தார்க்கு அல்ல. சைவர்கள் அகத்தார்கள். சைவம் அல்லாத நெறியிலே செல்லுகின்றவர்களெல்லாம் புறத்தார். அவர்களுக்கு சேயோன் அப்படின்னா
ரொம்ப தொலைவில் இருக்கிற எட்டாதவன் என்று பொருள். ஆனால் சைவர்களுக்கு எட்டுகின்றவன். எனவேதான் புறத்தார்க்கு செய்யோந்தன் பூங்கடல்கள் வெல்கை என்று வாழ்த்துகிறார். அதை அடுத்து 9வது பாட்டில் கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க என்று ஒரு அருமையான கருத்தை சொல்லுகிறார். இந்த வார்த்தையை வைத்து பார்த்தோன்னா மேலோட்டமான ஒரு பொருள் நமக்கு தெரியும். கரம் குவிதல் என்றால் 2 கைகளை நெஞ்சுக்கு நேராக சேர்த்து வைத்த. இப்படித்தான் எல்லோரும் வழிபாடு செய்கிறோம். ஆனால் இது கரங்குவிதல் அல்ல. எது கரங்குவிதல் என்றால் கரம் என்பது கை. கையை கொண்டு என்ன பண்றோம்? செயல் செய்கிறோம். அப்ப நம்முடைய உலகியல் செயல்கள் ஒடுங்கணும். உலகியல் செயல்கள் ஒடுங்குகின்ற நிலையைத்தான் கரங்குவிதல் என்று இங்கே சொல்கிறார். எல்லா உலக வேலையும் பண்ணிக்கிட்டு பெருமானையும் வழிபாடு பண்றோம்னா அது கரங்குவிதல் அல்ல. அதுக்காக அது குறைவு அல்ல. ஆனா அது கரங்குவிதல் அல்ல. செயல் ஒடுங்கணும். ஞானிகளுக்கு செயல் ஒடுங்கிவிடும். நம்மை போல உலகத்தில் இருந்தாலும் நம்மை போல வாழ மாட்டார்கள். அதுதான் கரங்குவிதல். அப்ப கரங்குவிவார் உள் மகிழும். அவருடைய உள்ளத்தில் இருந்து கொண்டு பெருமான் மகிழ்வான். எதற்காக? இந்த ஆன்மா பிறவி நோக்கத்தை அடைந்து கொண்டிருக்கிறது, நம்மை பற்றி கொண்டிருக்கிறது என்ற நிலையில் அவன் மகிழ்கிறான். அடுத்த வரி சொல்கிறார், சிறங்குவிவார் ஓங்கவிக்கும் சீரோன் கடல் வெல்கை. சிறங்குவிதல்னா என்ன? சில பேர் கோயில்களில் பார்க்கலாம், 2 கைகளை இயல்பாக தலைக்கு மேலே தூக்கி சேர்த்து கும்பிடுவார்கள். இயல்பாக. அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அருமையான நிகழ்ச்சியால் ஒரு கருத்து இருக்கிறது. நம்முடைய உடம்பு 96 அங்குலம் உடையது, ஒவ்வொருவருடைய உடம்பு. ஆனால் அங்குலம் என்பது அவரவர் கையில் சுண்டு விரல்ல நடுவில் 2 ரேகைக்கு இடையில் உள்ள பகுதி. ஸ்கேலை வச்சு அளக்கக்கூடாது. அவரவர் கையில் சுண்டு விரல்ல 2 ரேகைகளுக்கு இடைப்பட்ட பகுதிக்கு அங்குலம் என்று பெயர். அந்த அங்குலத்தினால நீங்க அளந்து பார்த்தீங்கன்னா உங்க உடம்பு 96 அங்குலம் இருக்கும். பாதத்திலிருந்து தலை உச்சி வரை 96 அங்குலம். அதுக்கு மேல 12 அங்குலம். அதுக்கு மேல ஒரு இடம் இருக்கிறது. இதுதான் உடம்பை பொறுத்த வரையிலும் பரம். அதற்கு மீதானம்னு பேர். இயல்பாக கையை மேல அப்படி குவித்தோம்னா அந்த 12வது அங்குலத்தில் தான் போய் குவி. அதைத்தாங்க சொல்றேன். இதெல்லாம் பார்க்கின்ற போது வியந்து போக வேண்டியதா இருக்கிறது. இந்த உடம்பை பெருமான் எப்படி வடிவமைச்சிருக்கிறான். வீடு பேறு பெறுவதற்காகவே, அதற்குரிய ஞானத்தை பெறுவதற்காகவே உடம்பை படைத்திருக்கிறான். அதற்காகவே ஆணுடம்பு, அதற்காகவே பெண்ணுடம்பு. அதெல்லாம் புரிந்து கொள்கின்ற நிலையில் இன்றைய மக்கள் இல்லை. முன்னோர்கள் அப்படி புரிந்து கொண்டார்கள். இதில் எவ்வளவோ நுட்பமான செய்திகள் உள்ளே இருக்கின்றன. யூகித்து 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 நம்ம உணரணும். அந்த வகையில் சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன். அப்ப சிரத்துக்கு மேல கைகள் குவிந்தால் என்ன ஆகும்? அப்படி என்ன? சிரம் என்பது அறிவுக்குரிய இடம். கையை எப்படி செயலுக்குரிய இடமோ அதுபோல சிரம் தலை என்பது அறிவுக்குரிய இடம். உலக அறிவெல்லாம் ஒடுங்கணும். உலக அறிவெல்லாம் ஒடுங்குகின்ற நிலைதான் சிறங்குவிதல் என்ற நிலை. அத்தகைய ஆன்மாவை பெருமான் என்ன ஓங்குவிப்பான். உடம்புல இருக்கக்கூடிய உயிரை மேல கொண்டு வந்து ஓங்குவிப்பான். மீதானத்தில் பரத்தில் கொண்டு விடுவான். அந்த கருத்தை சொல்றார். எனவே கரங்குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க என்று வெல்கே வெல்கே என்று இறைவனுடைய திருவருள் வெல்ல வேண்டும் உயிர்களுக்காக என்று சொல்லுகிறார்.
அதை அடுத்து போற்றி 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 என்று வரும். அதில் 11வது வரி ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி. அருமையான கருத்து. இந்த உயிர் உடம்போடு உலகத்தில் வாழணும். எப்படி வாழறது? பொருளோடு வாழணும். நம்முடைய வேதம் சொல்லுகிறது, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அவ்வுலகம் இல்லை. அந்த பொருளை யாரு தர்றது? எவன் வச்சிருக்காரனா அவன் தான் தர முடியும். இந்த பொருளுக்கு சமஸ்கிருதத்தில் ஐஸ்வர்யம் என்று பெயர். ஐஸ்வர்யத்தை உடையவன் ஈஸ்வரன், அவன் தான் ஈசன். ஈசன் அடிபோற்றி என்று பேசுகிறார். இது பொருட்செல்வம். பொருட்செல்வமே முழுமையை தந்து விடுமா என்றால் தாராது. சில நேரங்களில் அது குறையையும் தரும். அவன் உயிர் நிறைவு பெறணும். அப்ப என்ன வேணும்? பொருட்செல்வம் போதாது, அருட்செல்வம் வேணும். அந்த கருத்தில் சொல்றாரு. எது அருட்செல்வம்? எந்தை அடி. என்னுயிர் தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடிதான் அருட்செல்வம். எனவே சொல்லுகிறார், உலக வாழ்க்கைக்கு வேண்டிய பொருட்செல்வத்தை தருகின்ற பெருமானுடைய திருவடி போற்றி, உயிர் நிறைவு அடைவதற்குரிய அருட்செல்வத்தை தருகின்ற பெருமானுடைய திருவடி போற்றி என்று போற்றுகிறார். அடுத்தாற்போல 12வது வரியில் சொல்கிறார், தேசன் அடிபோற்றி. தேசு அது ஒளியை குறிக்கின்ற ஒரு தமிழ்ச்சொல். தே தெய்வம், தேசு எல்லாம் தமிழ்ச்சொல். இது அப்படியே சமஸ்கிருதம் மாற்றுகிறான். தேஜஸ் கடைசியில் என்ன சொல்றான்? தேஜஸிலிருந்து தேசு வந்ததும் தான். கதை எப்படி இருக்குது? பேத்தி தான் பாட்டியை பெத்தா, அப்படி ஆகிறது. எனவே தேசம் அடி போற்றி, ஒளிமயமான ஞான ஒளிமயமான இறைவனுடைய திருவடி போற்றி. சிவன் சேவடி போற்றி. சிவன் மங்களத்தன்மை உடையவன். அவனைப் போல ஒரு நேர்மையாளனை, ஒரு செம்மையாளனை பார்க்கவே இயலாது. அவ்வளவு அரியவன், அதே நேரத்தில் அன்பர்களுக்கு எளியவன். அந்த சிவனுடைய சேவடி, சேவடி செம்மையான அடி, நேர்மையான திருவடி. அவனுக்கு நெருக்கமாக ஆகிவிட்டோம் என்று எவனும் அவனை ஏமாற்ற இயலாது. ஏமாற்றுகின்றவர்களெல்லாம் ஆழத்தை காண முடியாத பள்ளத்திலே வீழ்வார்கள். இதெல்லாம் அனுபவத்தில் தான் பார்க்க முடியும். எனவே சொல்லிய தேசம் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நேயம்னா அன்பு அர்த்தம். இறைவனை அடைவதற்குரிய ஒரே வழி அன்பு வழிதான், வேறு வழியெல்லாம் கிடையாது. அந்த அன்பை இறைவனிடத்தில் வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் எந்த முறையை உங்களுக்கு உகந்தது என்று நினைக்கிறீர்களோ அந்த முறையை பின்பற்றலாம். அதில் ஒன்றும் வரையறை கிடையாது. அதுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். சரியை, கிரியை, யோகம், ஞானம், ஏதாவது பேர் வச்சுக்கலாம். ஆனால் அதுதான் அடிப்படை. தெளிவாக மாணிக்கவாசகர் சொல்றார். அப்படி சொல்ல நேயத்தே நின்ற நிமலன்கிறார். மலம் என்றால் ஆணவம், மலன் என்றால் ஆணவத்தை உடையவன். ஆனால் இறைவன் யாரு? இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி இருப்பவன். எனவே அவன் நிமலன் என்று பேசுகிறார். நேயத்தே நின்ற நிமலன் அடிபோற்றி. இதில் ஒரு நயம் இருக்கிறது. நேயத்தே நின்ற, யார் அன்பு வயப்பட்டு பெருமானை பற்றுகிறார்களோ அவர்களிடத்தில் நின்றேன்னு இறந்த காலத்தில் சொல்றார். ஏன் சொல்லுகிறாருன்னு பார்க்கணும். நமக்கு ஒரு தெளிவு வர வேண்டும் என்றால் நமக்கு முன்னால அனுபவம் உடையவர்களுடைய செய்தி நமக்கு தெரியணும். நமக்கு முன்னால எத்தனையோ பேர் பிறந்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து பக்குவம் பெற்று இறைவனை சார்ந்து ஞானம் பெற்றிருக்கிறார்கள்.
அவருக்கெல்லாம் பெருமான் ஞானத்தை தந்து அறியாமையிலிருந்து அவர்களை நீக்கி இருக்கிறார். இது வரலாறு. வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபு நம்முடைய சைவ மரபு. எனவே அந்த கருத்தை உணர்த்துவதற்காக நின்றே என்று இறந்த காலத்தில் போடுகிறார். நேயத்தை நின்ற, அதனால நேயத்தை நிற்கின்ற, நேயத்தை நிற்கும் என்பது இல்லை என்று சொல்லிவிடக்கூடாது. உலகத்தில் நம்முடைய முன்னோர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். சுந்தரர் இறைவனோடு தோழமை கொண்டு கைலைக்கு போனார் என்றால் நாமும் அதே உணர்வினை பெற்றால் நாமும் போகலாம். சில பேர் சொல்லுவோம் அவர்களெல்லாம் ஞானிகள், அவர்கள் தான் சார் போக முடியும், நாமெல்லாம் போக முடியும் சொல்றது மிக தவறு. எல்லா சுந்தரர்களும் எல்லா ஞானிகளும் ஒரு காலத்தில் ஒரு பிறப்புல நம்மை போல இருந்தவர்கள் தான். இந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டனா இது மிக எளிதாக விளங்கும். எனவே நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி என்று பேசுகிறார். அடுத்தது 14வது வரியிலே மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி. மாய பிறப்பு ரொம்ப அருமையான ஒரு சொல்லாட்சி. இது 2 விதமாக பொருள் சொல்லணும். நாமெல்லாம் ஏன் சார் பிறக்கிறோம்? சாவதற்கு தான் பிறக்கிறோம், வேறு எதுக்கு பிறக்கிறோம்? இப்படி ஒரு கருத்து. ஏனெனில் பிறந்தவர்களெல்லாம் சாகிறார்கள், சாவதற்காகவே பிறக்கிறார்கள். இப்படி ஒரு கருத்து. இப்படி பல பேர் இருக்கிறார்கள். இன்னொரு கருத்து மாய பிறப்பு, தெளிவு இல்லை, மயக்க அறிவு. மயக்க அறிவு உடையவர்களாக இருக்கிறார்கள். இது ரொம்ப அருமையான ஒரு சொல்லாட்சி. இது நீங்கள் வரலாற்று செயலோடெல்லாம் இணைத்து பார்த்தீங்கன்னா நிறைய உண்மைகள் வழங்கும். நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களிலிருந்து உலகத்தின் நாட்டை ஆளுகின்ற அரசர்கள் வரையிலும் 2 நிலைகளில் இருக்கிறார்கள். பிறப்பினுடைய அருமை அறிந்து இறைவனை பற்றி கொண்டிருப்பவர்கள் ஒரு பகுதியினர். எந்த ஆணவத்தை நீக்கிக் கொள்வதற்காக பிறந்திருக்கிறோமோ அதே ஆணவத்தை மீண்டும் சார்வது, பிறந்த நிலையிலேயே சார்வது, வாழுகின்ற பொழுதே சார்ந்து கொண்டு வாழ்வது, இப்படி ஒரு சிலர். இதுதான் உலகத்தில் இந்த 2 போராட்டம் எப்பொழுதும் இருக்கும். இதுக்கெல்லாம் அந்தந்த ஆன்மா பக்குவம் பெற்று விடை காண வேண்டுமே தவிர பொது விடை கிடையாது. எப்பொழுதும் 2மே இருக்கும். அறியாமை வயப்பட்டு தன்னலம் தோடு பிறருக்கு தீங்கு செய்கின்றவர்கள் சாதாரண மனிதரிலிருந்து ஆளுகின்ற அரசர்கள் வரை இருப்பார்கள். இந்த உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய வரலாற்றில். அதே நேரத்தில் நம்முடைய பட்டினத்தடிகள் போன்று எல்லாவற்றையும் தொடர்ந்து அரசன் நிற்க அவர் அமர்ந்து கொள்கின்ற நிலையிலையும் இருக்க முடியும். அவர் பிறந்த பிறப்பு எதற்காக என்றால் ஞானத்தை பெறுவதற்காக. ஞானத்தை பெற வேண்டும் என்றால் இந்த உடம்பை கொண்டு எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் சிவனைத்தான் சார்ந்திருக்கணும், உள்ளும் புறமுமாக. இது ஒரு நிலை. இதற்கு மாறுபட்ட நிலை தன்னலம், சுகம் இல்லையா, செருக்கு, தான் பெரிய ஆள் என்ற கருத்து. இவர் இந்த நிலையெல்லாம் ஆணவத்தை சார்ந்த நிலை. இதை நம்ம நன்றாக புரிந்து கொண்டால் உலகத்தில் வாழ்வது ரொம்ப எளிது, ஒன்றும் சிரமமே கிடையாது. அது இங்கே சொல்லுகிறார். மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி. எதற்கு பிறந்திருக்கிறோம் என்றால் இனிமேல் பிறவாமல் இருப்பதற்காக பிறந்திருக்கிறோம். இனிமேல் பிறவாமல் இருக்க வேண்டும் என்றால் இங்கே ஞான தெளிவு வேண்டும். ஞான தெளிவு பெற வேண்டும் என்றால் இறைவனை சார்ந்துதான் ஆக வேண்டும். ஏன் இல்லை, இறைவன்தான் ஞானி. எனவே அந்த வகையில் இறைவனை சாருகின்ற பொழுது மயக்க அறிவினை தருகின்ற இந்த பிறப்பினை நாம் அறுத்து விடலாம். அப்படி அறுப்பவன் அவன்தான் உயிர்களுக்கெல்லாம் மன்னன். எனவே மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி என்று போற்றுகிறார். 15வது வரி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி என்று பேசுகிறார். இது ஒரு அரிய செய்தி. துறை என்று சொன்னால் நீர்நிலையிலே இறங்கி புழங்குகின்ற நீராடுவதற்குரிய இடம், அதுதான் துறை. இந்த உலகமே ஒரு நீர்நிலை, வாழ்க்கை என்பது ஒரு குளியல். அவை எந்த துறையில் நாம் இறங்கி வாழ்ந்தால் நீராடினால் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று பார்க்கணும். அன்படி பார்க்கின்ற பொழுது பெருந்துறை என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு ஆவுடையார் கோயில் என்று வழங்கப்படுகிறது.
உடையார் கோயில். ஆனா பசு, பசுன்னா உயிர். உயிர்களையெல்லாம் தன்னுடைய உடைமையாக அடிமையாக உடைய பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் அது. அவன்தான் என்ன செய்கிறான் என்றால், குதிரை வாங்கச் சென்ற மணிவாசக பெருமானை என்ன செய்யறான்? ஈர்த்து ஆட்கொண்டான். எதற்காக என்றால், இல்லை, இது அது தவறான கருத்தை நானும் ஆராய்ந்து பார்த்துட்டேன். அதெல்லாம் ஒரு வகையான கற்பனை. பொருள் சொல்லணும் இல்லை. இப்போ நான் ஒரு பொருள் சொன்னேன், இதுவரை யாரும் இந்த பொருள் சொல்லலை, இலக்கண அடிப்படையில் சொல்ல. கோகழி, உண்மைத்தொகை, கோவும் கழியும், ஆண்டு ஆளுகின்ற, கடைசியில் என்ன குருமணிங்கிற வார்த்தை, அதை வச்சு தான் பொருள் சொல்லணும். பின்னால் என்ன சொல்லு வருகிறதுன்னு பார்க்கணும்.